வணக்கம் நேயர்களே. என்னங்க, நம்ம ஒரு சுதந்திர நாட்டில் தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்பைக்கப்போ வந்து போகுது. ஏன்னா நடிகர் பார்த்திபன் அவர் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர். அப்போ ஒரு தொழில் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்மளோட பேச்சு செயல் இருக்கணும். இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன். அமெரிக்காவில் போய் நான் தமிழில் பேசுனா அங்கே இருக்க யாராவது அதை ரசிப்பாங்களா, புரிஞ்சுக்கிடுவாங்களா, கேட்பாங்களா? நான் அங்கே போய் பேசுகிறதுக்குரிய அந்த பயனை நான் அடைய முடியுமா அப்படின்னு பல விதத்தில் யோசிக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சோம்னா யாரும் எங்கேயும் வளர முடியாது அப்படிங்கிறது தாங்க உண்மை. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஆள் ராதாகிருஷ்ணன் திரு பார்த்திபன் அவர்கள், இவரை வந்து ஒரு சிறந்த சினிமா நடிகராகவும் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் சிறந்த பேச்சாளராகவும் தெரியும். எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட கருத்தை பதிவு பண்ணுறதுல ஒரு தைரியமான மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவர் ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. வேறு யாரும் இல்லை, ஆந்திராவோட டெபுட்டி சிஎம் திரு பவன் கல்யாண் அவரோட படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. நம்ம மதுரையிலையோ சென்னையிலையோ நடக்கிறது ஆந்திராவில் நடக்குது. அந்த இடத்துக்கு போனால் அவர் தெரிஞ்ச மொழியில் பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்ச மொழி தெலுங்கு தெரியும் அவருக்கு. அப்போ அந்த ஊரில் வந்து தன்னோட ஜாதியை அவர் சொல்கிறாரு. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் నాయుడు అబ్బాయి ఆ టైంలో నా పూర్తిగా தெலுங்கில் மாட்டாடுத்தானோ. எனக்கு தமிழ் தெளிவாக பேசுவேன், தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நல்லா பேசுவேன். மூர்த்தி என்னோட ஒரிஜினல் பேர். நான் 75 படம் நடிச்சிருக்கேங்க. யுவானிக்கா ஒகடு, அதாவது நான் வந்து அங்கே 1000ல் ஒருவன், ஆனால் இப்போ 10,000ல் ஒருவன் ஆகிட்டேன். ஏன்னா 2 ஸ்டேட்டும் என்னோடய ஸ்டேட்டுங்க. என் தாய் மண்ணு தான், ரெண்டுமே என்னோடய மண்ணு தான் அப்படின்னு மனுஷன் பேசுகிறாரு. பவன் கல்யாண் இப்போ டெபுட்டி சிஎம், ஆனால் வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாருங்க. இதை தெலுங்குலேயே சொல்கிறாரு. என்ன தப்பு? ஆந்திரா போய் தமிழில் பேச முடியுமா ஐயா? தமிழில் பேசுனா அவன் ரசிகர் நம்மளை விரட்டிட மாட்டானா? என் மொழியில் பேசி எனக்கு புரிய வையின்னு சொல்லுவான். அப்படி தெலுங்கு திரைப்பட நிகழ்ச்சியில் இவர் பேசுனது இந்த அளவுக்கு பேசும் பொருளாகி கடைசியில் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இது மாதிரி தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவரை சொல்கிற அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம்னா நம்மளோட மனசில் தாங்க அசடு இருக்குதுன்னு சொல்லணும். இதே இது கன்னடத்து நடிகர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் தமிழில் 4 வார்த்தை தான் பேசுவாங்க. தெலுங்கு நடிகராக இருக்கட்டும், கன்னட நடிகராக இருக்கட்டும், 4 வார்த்தை பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஆளுகள்லாம் கையை தட்டி ஆரவாரம் பண்ணுவான். அப்படி நம்ம செஞ்ச ஆளுக தான் நம்ம. அவங்கள சந்தோஷமாக புகழுவோம், பரவாயில்ல நம்ம மொழியை அவர் பேசிட்டாரு அப்படின்னு. ஆனால் திரு பார்த்திபன் அவர்கள், அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெலுங்கு, நாக்கும் தெலுங்கு தெலுசு. அப்போ என்னோட ஜாதியை நான் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது, சொல்கிறேன். இதில் என்னையா தப்பு? ஜாதிகள் இல்லாத நாடா நம்ம தமிழ்நாடு? அவர் ஜாதியை சொன்னதால் என்ன குற்றமாகி போச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்விங்க. இதுக்காக அந்த மனுஷனை நீ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவரை நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா இது தவறான ஒரு முன் உதாரணமாயிரும். ஏன்னா அவர் ஒரு சினிமா நடிகன், சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போய் பேசுகிறாரு. அவர் அப்படி பேசுனா அங்கே இருக்கிற ரசிகர்கள் உற்சாகம் அடைவாங்க, அந்த படத்தை பார்க்குறதுக்கு இன்னும் ஆர்வம் காட்டுவாங்க. அதே நேரத்தில் அவர் அதையும் சொல்கிறாரு, இந்த படத்துக்கு புக்கிங் இப்போமே நிறைய பண்ணிட்டீங்க, அந்த அளவுக்கு ரசிகர்கள் இங்கே எப்படி திரு விஜய்க்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பவன் கல்யாணுக்கு அங்கே இருக்கிறாங்க. விஜய் கூட நான் அரசியலுக்கு வந்துட்டேன், சினிமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே பவன் கல்யாண் இப்போ துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு படம் நடித்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த இடத்துல பார்த்திபன் பேசுனதில் எந்த தவறும் கிடையாதுங்க. அந்த இடத்துல நானாக இருந்தாலும் அதை தான் பேசுவேன்.
ஏன்னா அந்த இடத்துல 100% நான் போன விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அங்கே இருக்க ரசிகர்களை நான் உற்சாகப்படுத்தணும். ஆகையால் பார்த்திபன் ஜாதியை சொன்னது ஒரு குற்றமே கிடையாது. அவர் ஜாதி அதுதானே, வேறு என்னன்னு சொல்கிறது.